இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? இப்போது பார்க்கலாம். இன்றைக்கு முக்கியமான செய்தி அலசல். அதாவது எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்கார். ஏன் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷாவை பார்த்து தொகுதி பங்கீடு விஷயமாக பேச போயிருக்காரு. பிஜேபிக்கு எத்தனை தொகுதி, இவங்களுக்கு எத்தனை தொகுதின்னு பேச போயிருக்காரு. சரி, இவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஸ்டாலின் எல்லாம் அது அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்கிறீங்க, அது என்ன டெல்லிக்கு போனால் அப்போ அமித்ஷாவை போய் டெல்லியில் தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. நேருன்னு சொல்கிறாரு, எப்பா நீங்கள் தான் அதிமுக பெரிய கட்சியாச்சப்பா, உங்களோட பேசுகிறதா இருந்தால் ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்துக்கு வந்து தானே பேசணும் அப்படிங்கிறார். இது நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன்னா அமித்ஷா அவர் மத்திய அமைச்சர், இவங்கெல்லாம் சாதாரணமாக இருக்கிறவங்க. அமித்ஷாவை பார்த்து இவங்க கனிமொழியே நடுங்குன்னு நடுங்குறாங்க. இவங்க கதை தெரியாதா நமக்கு? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். திருமாவளவன், டிஆர் பாலு எல்லாம் அமித்ஷாவை அப்படி இப்படிம்பாங்க. பார்லிமெண்ட்டில் அவர் வராது, ரெண்டு பேரும் கையை கட்டிக்கிட்டு ஒதுங்கி போகிறாங்க. அவர் அப்படி விஷ் பண்ணுறாங்க. எல்லாம் நடிக்கிறானுங்க தான். நீங்கள் நான் சொல்கிறேன், அவங்க ஏதோ கூட்டணி கட்சி, அவர் உள்துறை அமைச்சர் போய் பார்க்குறாரு. நேரு ரொம்ப இதாக பேசுகிறீங்களே, ஏன் உங்கள் மேலே 1020 கோடிக்கு ஊழல் வழக்கு வந்தோடனே உங்கள் பையனை அனுப்பி அவங்க நிர்மலா சீதாராமன் ஆஃபீஸுக்கு போய் காலில் விழுந்தீங்களா இல்லையா? சரி, உங்கள் பையன் எப்படின்னு வைங்க, பழைய கதைக்கு வாங்க. உங்கள் கருணாநிதி என்னப்போ டெல்லிக்கு போகிறது ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்களே. கருணாநிதி என்ன பண்ணார்? 1976 எம்ஜிஆர் இந்திரா காந்தி ஆட்சியை விட்டு போயிட்டாங்க. இங்கே வரும்போது ஆட்களை வைத்து அடித்தார் கருணாநிதி. விடாதீங்கன்னாரு, கேவலமாக பேசினார். நான் வாயினால் சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் இந்திரா காந்தியை பற்றி பேசினார். இந்திரா காந்திக்கு ரத்தம் வந்ததுன்னு உடனே அந்த ரத்தத்துக்கு வேறு அர்த்தம் எல்லாம் சொன்னார். நான் வாயினால் சொல்ல முடியாது. அப்போ நினச்சாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர், பாதி அந்த கருணாநிதியோட ஒரு முன்னாள் பிரதமர் அவர் ஆளை வச்சு அடிக்கிறாரு அப்படின்னாங்க. அப்போ தான் கருணாநிதி சொன்னார், மிசாசை ஏவி விட்டு பிசாசைன்னார். பாரியா பிசாசுங்கிறார் ஒரு முன்னாள் பிரதமர். எவ்வளவு தைரியமானவர் தெரியுமா கருணாநிதி? எம்ஜிஆரோட தைரியமாக இருப்பாரா அப்படின்ட்டு இந்த கட்சிக்காரன் பூரா பேசினான், திமுக கட்சிக்காரலாம். கடைசி 79 இந்திரா காந்தி ஜனதா கட்சி கவுந்து இடைத்தேர்தல் வந்து இந்திரா காந்தி தான் பிரதமராக வருவார் என்ற நிலைமை வந்தது. இந்திரா காந்தி தான் ஜெயிப்பார்னு வந்தது. எல்லோரும் சொன்னாங்க. இப்போ கருணாநிதி என்ன செய்வார்? ஆளை வச்சு அடிச்சிங்களே இந்திரா காந்தியை, ரத்தத்துக்கு வேறு அர்த்தம்லாம் சொன்னீங்களே, இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு கேட்டாங்க. அப்படியே அந்தர்பல்ட்டி. இப்போ சொல்கிற நேரு அதிமுக டெல்லியில் போய் பார்த்தாங்கன்னு, போய் டெல்லிக்கே போயிட்டார். காலில் டிஎம்காரன் கோச்சுக்குவாங்க. ஏன்னா காலில் விழுறதுலாம் படம் எடுக்க மாட்டாங்கல்ல. காலில் விழுகாத குறை, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னாரு. இதோடையா காலில் விழுக முடியும் நிறையா இருக்கும். நீங்கள் வந்துக்கிட்டு எடப்பாடி போய் அமித்ஷா காலில் வந்துட்டீங்க. நீங்களே உங்கள் தலைவர் 1979 இவங்களோட இந்திரா காந்தியோட கூட்டணி சேரணும்னு அதுக்கு பேர் என்ன? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? காலில் விழுகிறது இல்லையா? சரி, கொடுத்து இது பண்ணிட்டார். இந்திரா காந்தி கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டாங்க. எம்ஜிஆரை தோக்கடிச்சிட்டாங்க 79. மறுபடியும் போய் டெல்லியில் காலில் விழுந்தார். எதுக்காக விழுந்தார்? நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்முடைய ஒப்பந்தப்படி எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி முரசொலி மாதிரி அங்கேயே கேம்ப் அடித்து டெல்லியிலே உட்காந்துருந்து இந்திரா காந்திகிட்ட போய் கெஞ்சலையா? அப்போ நீங்கள் காலில் விழுந்த கதை, டெல்லியில் போய் காலில் விழுந்த கதை. இன்றைக்கி எடப்பாடி போய் தொகுதி பங்கீடுக்கு போனால் இதாக பேசுகிறீங்களே, அன்றைக்கி நீங்கள் செஞ்சதுன்னா என்ன? இதை விட கேவலம். அதுக்கடுத்தது 1900 டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்திரா காந்தி எம்ஜிஆரை. தேர்தல் வந்தது. அம்மா இப்போ எவ்வளோ சீட்டு வேணாலும் எடுத்துக்கங்க, உங்களுக்கு 117, எனக்கு 117, நம்ம 2 பேரும் சேர்ந்து நிற்போம் அம்மான்னாங்க. அப்படின்னு மறுபடியும் காலில் விழுந்தார். நீங்கள் காலில் விழுந்த கதை மத்திய அரசாங்கத்திட்ட டெல்லிக்கு காவடி எடுத்த கதை எல்லாம் வேறு யார்கிட்டையாச்சும் போய் பேசுங்க. பழைய கதைகளை தோட்டி பாருங்க. உங்களை விட அதிக டெல்லிக்கு போய் அதிக காலில் விழுந்தவங்க. அன்றைக்கி கூட்டணி வச்சிங்களே இந்திரா காந்தியோட 117 பாதி
இந்திரா காந்தி இங்கே வந்து அண்ணா அறிவாலயத்தில் இல்லை உங்கள் அப்போ இருந்ததில் உங்களுடைய கட்சி இது தலைமை அலுவலகம் அங்கே வந்து இந்திரா காந்தியாக பேசுனாங்க. உங்கள் முரசொலிமார் இங்கேருந்து அங்கே ஓடினாரா இல்லையா? அப்போ டெல்லிக்கு காவடி எடுத்த கதை உங்கள் கதை. எடப்பாடி போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு? இவர் ஸ்டாலின் சொல்கிறார், இவரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை எப்படியா பார்த்த போகிறாங்க? அங்கே போய் காலில் விழுகிறாங்க பிஜேபி தலைவுக்கு. இதுக்கு தொகுதி உடன்பாடுக்கு போகிறது ஒரு கிண்டலாக பேசுகிறார். அங்கே போய் காலில் விழுந்துக்கிறாருங்கிறாரு எடப்பாடி. ஆனால் இவர் G2 ரைடு வரும்போது நிர்மலா சீதாராமனுக்கு போய் டெல்லி ஏர்போர்ட்டில் பார்த்து விழுந்தார். அது என்ன கதை? நீங்கள் எல்லாம் காலில் விழுகிறத பற்றி பேசலாமா? நிர்மலா சீதாராமன் காலில் விழுகலையா? இன்றைக்கி எடப்பாடி போய் கூட்டணிக்கு பேசுனது அவர் காலில் விழுகிறாருன்னு கொச்சையாக பேசுவதற்கு திமுகவில் இருக்கும் யாருக்காவது தகுதி இருக்கிறதா? பொதுமக்கள் நீங்கள் சிந்திச்சு சொல்லுங்கள். இவர்கள் பேசுவது இவர்கள் வந்து இன்னும் யோகியர்களான்னு கேட்குறேன். காலில் விழுந்தவர்கள் கதையில் இவங்க தான் அதிகமாக காலில் விழுந்தவர்கள். அதனால தான் இவர் சொல்லும் போதெல்லாம் நான் எதிர்த்து சொல்கிறேன். எழுதி கொடுத்ததையே பறிச்சுக்கிட்டு இருக்காரு உதயநிதி. எங்கே போனாலும் முரட்டு அடிமை பழனிசாமிம்பார். நான் சொல்லுவேன், உண்மையான முரட்டு அடிமை யாருன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன்ட்ட கேளுங்க. யார் அதிகம் காலில் விழுந்தாங்க? இவராச்சும் ஒரு தடவை சசிகலா காலில் விழுந்தார். நிர்மலா சீதாராமன் காலில் உங்கள் கட்சிக்காரங்க யார் எத்தனை தடவை விழுந்தாங்கன்னு கேளுங்க. அப்புறம் முரட்டு அடிமை யாருன்னு முடிவு செய்யலாம்னு நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான். திமுகவை தாக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் சொல்லலை. நான் உண்மையை பேசுனா அது அவங்கள தாக்குற மாதிரி வருது. ஏன்னா உண்மை, நாட்டில் நடந்த உண்மையெல்லாம் அவர்களுக்கு எதிரானது, அதை மறைச்சி வச்சுருந்தாங்க. அதனால் எடப்பாடியின் டெல்லி விசிட் அதை கிண்டல் செய்த KN நேருவுக்கும் ஸ்டாலினுக்கும் இந்த பதிலை நீங்கள் படிங்க. படிச்சுட்டு நான் சொல்லலை, ஏதாச்சும் தப்பு இருந்தால் தைரியம் இருந்தால் என்கிட்ட விவாதத்துக்கு யாராச்சும் ஒரு ஆளை கூட்டி உங்கள் ஆளுங்களை அனுப்பி வைங்க அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது இந்த சேகர் பாபு, அவர் இந்த ஆதவர்ஜுன் ஏதோ சொல்கிறாராம். அதுக்கு என்ன சொல்கிறாரு? எங்கள் முன்னாடி லீடர்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன்லாம் இன்றைக்கி எங்களை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிறாரு. ஒரு காலத்தில் லீடர் என்று கை கட்டி கொண்டிருந்தவன் இருக்கையில் கூட அமரமாட்டேன் என்று அடம்பிடித்து முன்னால் நின்று கொண்டிருந்தவர் இன்றைக்கு எங்களது இயக்கத்திற்கு அறிவு பரிசோதனை பற்றி பேசுகிறார். உண்மைதான், அவர்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய இடம் கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனை என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் மதுசூதன் முன்னாடி கை கட்டி நின்றவர் தானே. அரசியலுக்கு எப்படி வந்தீங்க சேகர் பாபு? அரசியலுக்கு எப்படி வந்தீங்க? அதிமுகவில் இருந்த மதுசூதன் முன்னாடி கை கட்டி நின்ற சேவகராயிற்றே நீங்கள் இன்றைக்கி என்ன பேச்சு பேசுகிறீங்க? அவர் லீடர்னாரான். அவராச்சும் லீடர் இருக்கார். நீங்கள் புரட்சி தலைவி அம்மான்னு கோயிலில் கண்ணால் பார்த்தவொன்னே நான் கோயிலில் விழுகிற பக்தர்களை விட சாஷ்டாங்கமாக விழுந்தவங்களாச்சு பொதுக்கூட்ட மேடையில். நீங்கள் போய் லீடர்னு சொன்னதை பற்றி கிண்டல் அடிக்கலாமா சேகர் பாபு அவர்களே? நீங்கள் யார் காலில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க? யார் செருப்பை தூக்கிட்டு போகிறீங்க? இப்போ ஸ்டாலின் போகிறாரு, செருப்பை தூக்கிட்டு பின்னாடி போகிறீங்களா இல்லையா? வீடியோ போட்டு காமிக்கவா? கிச்சன் கேபினட் அவர் மனைவி போகிறாங்க, கதவை திறந்து கீழே தொங்கும் சேலையை தூக்கி மேலே வச்சுட்டு கதவை போட்டுக்கூடிய அடிமை ஆகிட்டே நீங்கள் ஆதவர்ஜுனை வந்து அடிமைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்காங்கிறது யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாடு மக்கள்லாம் நான் சொல்கிறதுக்கு நம்பணும்னு அவசியம் இல்லை, சிந்தியுங்கள். இவங்களுக்கெல்லாம் பேச தகுதி இருக்கா அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து கரூரில் செந்தில் பாலாஜி நிறைய வேலை பண்ணி விட்டார். மனித பட்டியான் அப்படின்னு ஒரு நிறைய இடத்துல அடைச்சி வச்சிருக்காரு. கரூர் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு வார்டிலும் ஒரு மனித பட்டி அமைக்கப்பட்டு வருகிறது என்றும், வாக்காளர்களை மனித பட்டிகளில் அடைத்து வைத்து மற்ற கட்சியினர் அணுகாத வகையில் திமுக ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அதிமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை மனித பட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் அந்த அரசியல்வாதிகள்கிட்ட தான் கேள்விப்படணும். தமிழ்நாட்டில் இல்லை, எல்லாருமே உலகம் பூரா இருக்கிறவங்க இங்கே வந்து கற்றுக்கங்கப்பா. என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணணும், இந்த எலெக்ஷனப்போ எப்படி என்ன அநியாய அக்கிரம் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்துக்கங்க. செந்தில் பாலாஜி மனித பட்டி வச்சு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காருன்னா அதிமுகலேருந்து தேர்தல் கமிஷனில் போய் புகார் கொடுத்துருக்காங்க. மனித பட்டி என்றால் என்ன, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ தொகுதி இருக்குன்னு இங்கே கரூரில் 2 லட்சம் ஓட்டு,
அப்போ 1 லட்சம் ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிடலாம். மற்ற 3 தானே, 80,000 ஓட்டு வாங்கினாலே ஜெயிச்சிடலாம். செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாருன்னா, இந்த 70,000 80,000 பேரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடுறாரு. பெரிய ரூம், 24 மணி நேரமும் சாப்பாடு, சொகுசு, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலாம், சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எலெக்ஷன் வரை வெளில வரக்கூடாது. இதுக்கு பேர் ஈரோடு கிழக்கு ஃபார்முலா. ஈரோடு கிழக்கில் இப்போ இடைத்தேர்தல் நடந்ததில்ல, அப்போ செந்தில் பாலாஜி இப்படி பண்ணி தான் ஜெயிக்க வச்சார். அதனால் ஓட்டு போடுறவங்கள வாக்காளர்களை வெளியில் விட்டால் தானே அவனுக்கு உள்ளே உட்காந்து தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்போ நேரமாக என்ன பண்ணுவான், திமுகவுக்கு ஓட்டு போடுவான். இது மாதிரி கொங்கு மண்டலம் பூரா பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்காராம். இந்த வித்தையை ஒரு கரூரில் பண்ணார். போய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. தேர்தல் கமிஷன் ஏன் வேடிக்கை பார்க்குறான்னு தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா போய் அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களை விடுதலை செய்ய வேண்டியதானே. விசில் மட்டும் சாக்கு இருந்தால் விசிலை மட்டும் பிடிச்சிட்டு போகிறீங்க. விசில் ஊதுனா ஊதாதுங்கிறீங்க. எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது விசிலை ஊதாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்னையா அதிகாரம் இருக்குது? எலெக்ஷன் கமிஷன் சீக்கிரம் போய் சட்ட புத்தகத்தை போய் படிச்சுட்டு வாங்க. எலெக்ஷனப்போ பேரே பிரச்சாரம். அவன் சின்னத்தை காமிப்பான், சின்னத்தை ஊதுவான், எல்லாம் பண்ணுவான். உன்னுடைய வாக்குச்சாவடிக்கு 200 அடிக்கு உள்ளே வந்தது தான் சின்னத்தை வைக்கக்கூடாது. அது எப்போ? எலெக்ஷன் ஆரம்பிக்கிற 2 நாளில் தான். எலெக்ஷன் ஆரம்பிக்கிறன்னு முதல் நாள் அன்னைக்கு தான் நீ பிரச்சாரத்துக்கு அந்த வாக்குச்சாவடிக்கு 200 அடிக்கு முன்னாடி போகக்கூடாது. இப்போவே விசில் ஊதாதங்கிறான் தேர்தல் கமிஷனை. இப்போவே சாக்கில் இருந்தால் விசிலை கைப்பற்றுற. இந்த மனித பட்டின்னு போட்டு எல்லாத்தையும் உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்களே, போய் அவங்களெல்லாம் இது பண்ணிட்டு வா, அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வா. அதை விட்டுலையே. அதனால் திமுக காரணம் செய்யலான்னு காரணம் எலெக்ஷன் கமிஷன் முதுகெலும்பு இல்லாத கமிஷன். அங்கே இருக்கிறவங்க பூரா நம்மள்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் அந்த மனித பட்டியெல்லாம் உடச்சி எல்லாரையும் அடிமைகளை வச்சுருக்கிறவனெல்லாம் விடுதலை பண்ணி அவனை சிந்திச்சு ஓட்டு போட வைங்க. இந்த மாதிரி அவனை அடைச்சி வச்சு அவனை மூளைச்சலவை செஞ்சு நம்ம 1008 நீங்கள் பண்ணின குட்டிச்சவரை ஆக்கின விஷயங்கள் எல்லாம் அவன் மறந்துட்டு ஓட்டு போடணும்னு செஞ்சு எவ்வளோங்க இவ்வளோ பேருக்கு பண்ணுவீங்க? 5,00 கோடி பேருக்கும் போய் பண்ணுவீங்களா? பார்ப்போம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். 5,00 கோடிக்கு போய் பண்ணுவாரா செந்தில் பாலாஜி? காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் தேர்தல் கமிஷனுக்கு கேட்டுக்கிறோம், மனித பட்டியல் எல்லா இடத்துலையும் உடைத்து எரியுங்கள் அப்படிங்கிறது. எப்படி உடைச்செடுக்க முடியும்? அதிகாரிகள் பூரா அமலாளு தானே வச்சுருக்காங்க. தேர்தல் கமிஷனும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எடப்பாடி நயினார் நாகேந்திரன் ஒரு இதுவும் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் அதிகாரி பூரா அவங்களுக்கு வேண்டியாது. அதானே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது மனித பட்டியை பற்றி இன்றைக்கி வந்த நியூஸ். அடுத்த நியூஸ், இன்றைக்கி விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் உட்காந்து எல்லாத்தையும் பேட்டி காங்கிறாரு. ரொம்ப ஷாக் ஆகிட்டாராம் ஸ்டாலின். என்னென்னா, இவர் துரைமுருகன் போய் அப்பல்லோவில் அட்மிட் ஆகிட்டார். வேண்டியவர்கிட்ட சொன்னார், அப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாருப்பா, விருப்ப மனு வாங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த தடவை காட்பாடியை வேறு ஆளுக்கு கொடுத்துட வேண்டியது தான், மந்திரியை வேறு ஆளுக்கு கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கார். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி அப்பல்லோ விட்டு தப்பிச்சு வந்துட்டார் துரைமுருகன். தப்பிச்சு வந்தாரா? டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பார், யோ எலெக்ஷன் வரலையா, டிஸ்சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டார். தப்பிச்சு வந்து அவங்க பார்த்தா கடைசி நேரத்தில் போய் விருப்ப மனு வாங்கிட்டார். இன்றைக்கி பார்த்தா நேர்காணலுக்கு வந்துட்டார். ஸ்டாலின் அசந்து உட்காந்துட்டாராம். மறுபடியும் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நேர்காணல் முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டாலினுக்கு கேட்குற கேள்வி, ஸ்டாலின் அவர்களே 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அதிக இடங்களில் யார் திமுகவை ஜெயிக்க வைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மந்திரி பதவி. நீங்களே அப்போலோலேருந்து தள்ளாடி காட்பாடிக்கு மனு கொடுக்குறாரு. இவர் அதிக இடங்களில் ஜெயிக்க வைக்க போகிறாரா? அப்படின்னா இவருக்கு மந்திரி பதவி கொடுப்பீங்களா இல்லையா? அப்போ உங்கள் வாக்குறுதியை நீங்களே காப்பாற்ற முடியலையா? உங்கள் இளவல்கிட்ட சொல்லியிருக்கீங்களே உதயநிதி வெறும் இளைஞர்களே 40% வேணும்னாரு. 86 வயசான 87 வயசான இவருக்கு துரைமுருகனுக்கு சீட்டு கொடுக்க போகிறீங்களா? அப்போ உங்கள் பையன் சொன்னால் இளைஞர்கள் ரத்தம் வரணும், 40% வரணும், நீங்களெல்லாம் தூக்கி காற்றுல விட்டுருவீங்களா? 87 வயசாளுக்கு சீட்டு கொடுக்கலாமா? நீங்கள் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். ஸ்டாலின் இன்னும் வயதானவங்களெல்லாம், வயசானவங்களில் தெம்பாக இருப்பாங்க சில பேர்,
90 வயசில் கூட எக்ஸசைஸ் செய்வான். அப்போ 90 வயசை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து இதாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா பண்ணலாம். அவர் பாவம் மாதத்துக்கு 4 தடவை அப்பளவுக்கு போகிறாரு, வாரத்துக்கு 1 தடவை போயிடுறாரு. இவரை கொண்டு போய் மந்திரி ஆக்குனாருன்னா எங்கள் மக்கள் பணத்தில் வந்துக்கிட்டு சார்ஜை புறம் தலையில் கட்டுவீங்க. முரசொலி மாறன் மருத்துவ செலவெல்லாம் எங்கள் தலையில் கட்டின மாதிரி நீங்கள் இப்போ சமீபத்தில் போய் அப்பல்லோவில் இப்போ 10 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்களே, அதெல்லாம் எங்கள் தலையில் கட்டின மாதிரி துரைமுருகனையும் எங்கள் தலையில் கட்டுவீங்க. அப்போ இளம் இரத்தத்தை புகுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன உங்கள் பையனின் வாக்குறுதி என்ன ஆனது? அதிக சீட்டை யார் ஜெயிக்க வைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மந்திரி பதவி என்ற உங்களது வாக்குறுதி காற்றில் பறந்து போனதா அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு கேள்வி வைக்க வருமா? எவ்வளோ கேட்டாலும் என்ன, அவர் சம்மந்தம் இல்லாமல் எதையாச்சும் பேசுவாங்க. நம்ம கேட்குற கேள்வி எதுக்குமே ஒரு பதில் சொன்ன மாதிரி இல்லை. ஆனால் நம்ம சொன்ன சில வார்த்தைகளெல்லாம் உபயோகப்படுத்துகிறார். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சிதான். அது நம்ம தான் சொன்னோம், யாருக்குமே அந்த வார்த்தைகள் தெரியாது. சிறு வயதில் அவர் சொன்னது 1900, என்னுடைய சிறு வயதில் 1979 சொன்னார். அதனால் நம்ம சொன்ன அந்த வார்த்தையை அவர் மேடைகளில் பேசுகிறார். ஆனால் நம்ம கேட்குற கேள்வி எதுக்குமே அவர் இதுவரை பதில் சொன்னதில்லை. இந்த கேள்விக்காவது பதில் தருவாரா ஸ்டாலின் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. வேட்பாளர்கள் போட்டியிடுறவங்கன்னா சோஷியல் மீடியா விவரங்களை கொடுக்கணுமா? எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறான் எல்லாம் சோஷியல் மீடியாவை கொடுங்க. சோஷியல் மீடியாவை வச்சு என்னத்தை பண்ண போகிறீங்க? எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண போகிறீங்க? தேர்தலுக்கு முதல் நாளே சோஷியல் மீடியாவில் போடக்கூடாது, அவ்வளோதானே. அதுக்கு என்ன ஒரு சின்ன வழக்கு போடுவீங்க? இந்த மாதிரி நீங்கள் போட்ட தேர்தல் கமிஷன் போட்ட வழக்கு இந்த வேட்பாளர்கள் மேலேயாவது இதுவரை ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? ப. சிதம்பரம் ஜெயித்தது செல்லாதுன்னு இந்த ராஜகண்ணப்பன் கேஸ் போட்டார். 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் இன்னும் இதுவே வரலையே, இன்னும் அதுக்கு தீர்ப்பே வரல. இது மாதிரி எலெக்ஷன் சமயத்தில் போடுற கேஸ் எல்லாம் என்னத்தாக போகுது? சோஷியல் மீடியாவில் போடுறாங்களாம். சோஷியல் மீடியாங்கிறது இப்போ வந்து புது இது. காவல்துறை அதிகாரிகள் மேலதிகாரிகள் ஒருத்தருக்கும்பா இந்த பணியை எப்படி செய்யணும்னே தெரியல. எங்களை மாதிரி எப்படிப்பட்ட வெட்டரணங்களை பார்த்ததுன்னா அவங்கள பார்த்தா வயிறு எரி. இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் பதவியில் இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, சோஷியல் மீடியா இப்போ புதுசாக வந்தது. அதுக்கு முன்னாடி பத்திரிக்கை, டிவி, இதுதான். கருணாநிதி இருக்கும்போது மிகப்பெரிய சவால் போலீஸுக்கு இருந்தது. கருணாநிதி டெய்லி பத்திரிக்கை படிப்பார், டெய்லி டிவி பார்ப்பார். ஒவ்வொன்றையும் போலீஸ்காரனை கூப்பிட்டு கேட்பார், என்னை பற்றி ஏயா வந்தது இந்த பத்திரிக்கையில், நீ என்னத்தை பண்ணுற அப்படிம்பார் போலீஸ். என்னையா பண்ணுற, டிவியில் என்னை பற்றி அதிகமாக சொல்ல, நீ என்ன பண்ணுற, எல்லாத்துக்கும் போலீஸ் தான். அப்போ இருந்தான் பாருங்கள் அதிகாரிகள், வெட்டரன், மூளை அதிகம். ஸ்ரீபால்னு ஒருத்தர் இருந்தார், 5 வருஷம் இருந்தார். அவரெல்லாம் எப்படின்னா, அவர் பதவியில் இருந்தாருன்னா ஆளுங்கட்சி முதலமைச்சரை பற்றி எதுவுமே பத்திரிக்கையில் வராது, எதுவுமே இதில் வராது, டிவியில். போலீஸ் வந்து இதே உபயோகித்தாரா, எல்லாத்தையும் உபயோகிச்சார் அவர். இல்லை இந்த போடுறீங்களே எஃப்ஐஆர் கண்டக்டர் கிழிச்சு கொடுக்குற மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவனுக்கெல்லாம் ஒரு எஃப்ஐஆர். உலகத்திலேயே இப்படிப்பட்ட முட்டாள்களை நான் பார்த்தது இல்லையா? யூடியூப்பில் பேசுகிறதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு 196, 192 எவ்வளோ நாளைக்கு போடுங்க? காரி துப்புறான் சுப்ரீம் கோர்ட்டில். மறுபடியும் 196, 192 இப்படி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அன்றைக்கி ஸ்லீப் அலுவங்கள்லாம் ப்ரெஸ்ஸை அடக்கிறதுக்கு இப்படியா போட்டாங்க? கருணாநிதியை பற்றி ஒரு செய்தி கூட வராது. ஏன் வராது? அன்னைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் மூளை உள்ளவர்கள், அறிவாளிகள், அத்தனை ப்ரெஸ்ஸில் இருக்கிறவனுடைய நட்பு வச்சுருப்பாங்க. இந்த எஃப்ஐஆர்லாம் போட மாட்டாங்க. பத்திரிக்கைக்காரன் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடிய கேவலமான விஷயம் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. இந்த ஆட்சியில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் தான் பண்ணுறான். அப்போ இருக்கிறவன் மூளை யோசிப்பான். எப்படி எல்லா பத்திரிகையாளர்களிடம் நட்புறவு வச்சுருப்பாங்க காவல்துறை அதிகாரி. ஃபோன் பண்ணி என்ன சொல்லலாம், சார் தயவுசெய்து இன்றைக்கி சிஎம்ஐ பற்றி வராமல் பார்த்துக்கோங்க. அவன் சரின்னுருவான், பணம் எல்லாம் வாங்க மாட்டான். ஒரு நட்பு ரீதியாக கடிவாளம் போட்டாங்க பத்திரிக்கைக்காரனுக்கு. உங்களை மாதிரி எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு கூண்டா சாயா போட்டுக்கிட்டு இருந்தாங்க அறிவாளிகள் அன்றைக்கி இருந்தவங்க. சோஷியல் மீடியான்னு வருது இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்னத்தை சொல்ல போகிறாங்க? சோஷியல் மீடியானாலே இன்றைக்கி இருக்கிற பல அதிகாரிகளுக்கு என்னன்னு தெரியாத. சோஷியல் மீடியாவில் ஒரு இது பேச தெரியுமா? இல்லை ஒரு ட்விட்டு போட்டு பாருங்கள், ஓரளவும் தெரியாது. சோஷியல் மீடியாவை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியாது. இதே ஸ்லீப்பால் இதே மற்றவங்கள்லாம் இருந்திருந்தால் இதே பத்திரிக்கைக்காரங்களுக்கு அன்பு கடிவாளம் போட்டிருப்பாங்க, அன்பால் கடிவாளம் போட்டிருப்பாங்க, ஒரு செய்தி வராது. அது மாதிரி அன்பால் கடிவாளம் போட்டு
பிரச்சனைகளை சமாளிக்கிறத விட்டுட்டு இவங்களே கேஸை போட்டு இதை போட்டு இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து ஸ்டாலினுக்கு விழுகிற ஓட்டையும் கெடுத்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். அதே மாதிரி தான் இப்போ இவனும் வந்து என்னமோ தேர்தல் கமிஷன் என்ன சாதிக்கிற மாதிரி அது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை கொடுங்க, அக்கௌண்ட்டை வச்சு என்னத்தை பண்ண போகிறீங்க? என்னையா பண்ண தெரியும் உங்களுக்கு? அதனால் சொல்கிறேன், எப்படி நிர்வாகம் இருந்தது தெரியுமா காவல்துறையில்? அப்படி அடக்கி வைப்பாங்க. அவங்களே பேசுவாங்க. மோகன்தாஸ் பேசுவார். மோகன்தாஸ்னால் யாருன்னே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் கூட தெரியாது. மோகன்தாஸ் பேசுவார். அப்போ வந்து அவர் தான் தலைமை பொறுப்பில் இருந்து பெரிய ஆளுங்கிட்ட பேசுவார். நான் மோகன்தாஸ் பேசுகிறேன். அவங்க அரண்டுவாங்க, சார் என்ன சார் இன்றைக்கி இந்த பத்திரிக்கையில் கொஞ்சம் கவர்மெண்ட்டை பற்றி வருதான், அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கங்களேன், ஹம்பிள் ரெக்வஸ்ட். உடனே இவங்க சரி சார் இவ்வளோ பெரிய ஆள் சொல்கிறாரு. அன்பு கடிவாளம். அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா இவங்க போவாங்க பத்திரிக்கைக்காரங்க, சார்னு என்ன பாரு ஒரு சின்ன பிரச்சனை சார் போலீஸில், உடனே அவரே ஃபோன் வச்சு செஞ்சு கொடுங்க. பத்திரிக்கைக்காரவங்க பத்திரிக்கைக்காரங்களை எப்படி தலைமையில் தூக்கி வைத்தது ஊடகங்களை. நான்காவது தூண் இல்லை, ஊடகம்னா என்னன்னு தெரியாது, நான்காவது தூண்னா என்னன்னு தெரியாது, அரசியல் சட்டத்தை பூராலும் படித்ததும் கிடையாது. இன்றைக்கி வந்துக்கிட்டு அவனோட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு சிஐ எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இதுக்குன்னு சில பேரை வச்சுக்கிட்டு வெக்கக்கேடியா அவங்களோட. இந்த தேர்தல் கமிஷன் இப்போ உங்களை பார்த்து தான் அவனும் முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு அளவு நடக்காது. இனிமேச்சு திருந்துங்க. இனி வேறு ஆட்சி வந்தாலும் கூட காவல்துறை திருந்துங்கள். பத்திரிகையாளர்கள் எல்லாம் அடக்குமுறை ஏவாதீர்கள், அன்பு கடிவாளம் போடுங்க. மூளை இருக்கணும், அதுக்கு மூளையை வளர்த்துக்கங்க, ஐக்கியூவை வளர்த்துக்கங்க. அப்படிங்கிறது இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா அப்போல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் கருணாநிதி பீரியடில் அது மாதிரி கைது பண்ணாங்களா பத்திரிகையாளர்? ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் பத்திரிகையாளர்களை கைது பண்ணாங்க. ஜெயலலிதா வழக்கு தான் போடுவாங்க. பத்திரிகையாளர்களை யார் ஒரே ஒருத்தரை கைது பண்ணாங்க. அவர் பண்ணின கூத்துக்கு கைது இல்லை, வேறு வேலைலாம் நிறையா பண்ணணும். அவர் பிளாக்மெயிலிங் ஜேர்னலிஸ்ட், ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிற கும்பல் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு அவர்களைத்தான் ஜெயலலிதா அடைக்கினார். கமெண்ட்டு போட்டவன் லைக் பண்ணவனெல்லாம் பண்ணின ஒரு கேவலமான இது வந்து இந்த ஆட்சியில் தான் நடந்தது. அதை செய்தது யோசிக்கவே தெரியாத காவல்துறை நிர்வாகம் தான். அதனால் எலெக்ஷன் கமிஷன் இந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுடைய சக்தி என்ன, உங்களுடைய கடமை என்ன, உங்களுடைய அதிகாரம் என்ன? தேர்தலுக்கு முதல் நாள் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அப்போ அந்த சமூக வலைதளங்களில் அவங்க எது தேர்தலுக்கு முதல் நாள் பார்க்குறாங்களா, அதோடு நிறுத்திக்கங்க. நீங்களும் போய் இங்கே இருக்கிற போலீஸ் மாதிரி, காமெடி போலீஸ் மாதிரி ஒவ்வொருத்தனையும் கைது பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படிங்கிறத தேர்தல் கமிஷனுக்கு சொல்கிறேன். காவல்துறையிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவங்க யோசிக்கவே தெரியாது. அதனால் நிறைய பேரை திருத்த வேண்டியது இருக்குது காவல்துறையில். எங்களுடைய பணி வரும்போது நிறைய பேரை சரி பண்ணிடுவோம், நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். ஒருத்தர் ஆயிக்கல, நீ வீட்டுக்கு போய் உக்காந்துருங்க. பெரிய திறமையானவன் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கான், அவன் வரட்டும். கடமை உணர்வு மிக்கவனாக இருக்கான். இல்லை மிலிட்ரியில் போய் கடமை உணர்வு மிக்கவங்கள்லாம் எப்படி இது பண்ணாங்களோ, பணியாற்றினாங்களோ, அந்த மாதிரி உள்ளவர்கள் இருக்கார்கள். அவர்கள் வரட்டும் காவல்துறைக்கு. நீங்கள் எல்லாம் காவல்துறையிலேயே இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அவனோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் எந்த போலீஸும் பண்ண மாட்டாங்க. ஸ்காட்லாண்ட் யார்டைய போலீஸ் எல்லாம் போய் பாருங்கள். அப்படிங்கிறத காவல் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். காவல்துறைக்கு அறிவுரை சொல்லி ஒருத்தனும் கேட்குற மாதிரி இல்லை. எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்கிறேன், நீங்களாவது இந்த அறிவுரையை கேளுங்கள். அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. புதுவையில் கூட்டணி முடிவாயிடுச்சு. என்ஆர் காங்கிரஸ் 16, பிஜேபி 10. அடுத்தது ஏடிஎம்கேக்கு ஒரு 2. ஏடிஎம்கே கழுது தெரிஞ்சு கட்டெருமா போச்சு. ஏடிஎம்கே அங்கே 3-4 சீட்டு ஜெயிக்கும் ஜெயலலிதாலாம் இருக்கும்போது. இப்போ சீட்டே 2. மார்ட்டின் கட்சி அவருக்கு 2 கொடுத்துட்டார். ஆக அங்கே கூட்டணி முடிவாயிடுச்சு. மார்ட்டின் கட்சி வந்து பணத்தை கொடுக்குறேன்ட்டாங்க. பிஜேபி அவங்கள சேர்க்கக்கூடாதுன்னாங்க. என்ஆர் காங்கிரஸ் அவங்கள சேர்க்கலன்னா நான் வெளில போகிறேன்னாரு. அவர் சேர்க்கணும்னு சொன்னதுக்கு காரணம் இருக்குது. என்ஆர் காங்கிரஸ் மார்ட்டின் பையன் கட்சியை சேர்க்கணும்னு சொன்னதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் வாங்க. டிஎம்கே 2 சீட்டு 3 சீட்டுக்கு மேலே பாஜக இதில் பாண்டிச்சேரியில் ஜெயித்ததே இல்லை. 15 சீட்டு கேட்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெகத் ரட்சகன் பணத்தை கொண்டாந்து இங்கே குட்டிட்டு ஸ்டாலின்கிட்ட நம்ம தான் ஆட்சி அமைப்போம், நீங்கள் கேளுங்க ஃபுல்லாக தனியாக நில்லுங்கிறாரு. கோடியாக இருந்தாலும் ஒழுங்காக ரைடு அடிச்சிருந்தா அந்த பிஜேபிக்காரங்க 2 தடவை ரைடு அடிச்சிங்களா இருந்தாலும் விட்டுருக்கலாமா? அவ்வளவும் கருப்பு பணம், அவ்வளவும் குறுக்கு வழியில் வந்த பணம். அந்த பணத்தை பூரா ரைடு அடிச்சிருந்தா அந்த தேர்தலில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு செத்து விளையாட்டு விளையாடுவாங்களா? பிஜேபி என்ன பண்ணீங்க? மத்திய அரசாங்கத்தை இருந்தால் இன்றைக்கி டிஎம்கே பக்கம் போய்
டிஎம்கேக்கு 15 சீட்டு, காங்கிரஸுக்கு 15 சீட்டு. ஜெகத் லட்சகம் பணத்தை கொட்டுவாராம் பாண்டிச்சேரியில். என் ரங்கசாமி பார்த்தாரு, அங்கே ஒரு ஜெகத் லட்சனை வச்சு கோடி கோடியாக கொட்டிக்கிட்டு இருக்கான், மார்ட்டின் பையனை வச்சு நம்மளும் கொட்டினா தான் ஜெயிக்க முடியும்னு செய்தார். நல்ல மூவ். அதனால் விஜய்க்கு இவர் வந்து தாவேக்கா வந்து 30 தொகுதியிலையும் தனியாக நிற்கிறாங்க. அதனால் பாண்டிச்சேரியில் சரியான போட்டி. திமுக மண்ணை கவ வேண்டும். காங்கிரஸ்க்கு திமுகவுடன் சேர்ந்ததால் காங்கிரஸும் மண்ணை கவ வேண்டும். ஜெகத் லட்சனுக்கு மார்ட்டினின் மகன் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது பாண்டிச்சேரி அரசியலில் இன்றைக்கி நடந்த விஷயத்தில் நம்முடைய ராமதாஸ் சசிகலா மீண்டும் சந்திப்பு ஏற்பாடு பண்ணவர் ஸ்டாலின். அவர் தூண்டி விடுறாரு சசிகலா போய் ராமதாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணியில் அன்புமணி சேர்ந்துட்டார். அப்போ வன்னிய பெருமக்களின் ஓட்டை பிரிக்கணும், எல்லாம் ஏடிஎம்கேக்கு போட்டுருவான். ராமதாஸ் இந்த பக்கம் இழுத்து நீங்கள் தனியாக நில்லுங்க சசிகலா, அப்போ தான் நீங்கள் தனியாக நின்று அதிமுக ஓட்டை பிரிங்க. அப்போ ராமதாஸ் தனியாக நின்று இவங்களை பிரிக்கட்டும், இவங்க ஓட்டை வன்னியர்கள் ஓட்டை. அதனால் அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு தூண்டி விட்டு கொண்டு இருக்கிறார் சசிகலாவை. சசிகலா திரும்ப போய் ராமதாஸை பார்த்து நம்ம தனியாக அனுப்போம். ஸ்டாலினின் ரிமோட் கண்ட்ரோல் அதுக்காக நிற்க. ஏன்னா ஸ்டாலின் தான் ஆறுமுகசாமி ஆணையத்தில் சசிகலா மேலே குற்றச்சாட்டு வந்து அவரை காவல்துறை வைத்து விசாரிக்க வேண்டும்னு சொன்னதை 4 வருஷமாக குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டார்ல. அதுக்கு பதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சசிகலா இவர் சொன்னதை எல்லாம் கேட்பார். எலெக்ஷன் டைமில் ஓட்டை பிரிப்பதற்கு சசிகலாவை உபயோகப்படுத்துகிறார். அதுதானே உடைய சசிகலா அவர்களுக்கு அவங்க நிற்கிற கட்சிக்கு வெற்றி வாய்ப்புக்கு ஒரு வழியும் இல்லை. அத்தனை தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பாருங்க சசிகலா நிற்கக்கூடிய கட்சி. ஆனால் அதிமுக ஓட்டை எவ்வளவு பிரிக்க முடியுமோ பிரியுங்கள், அதில் நான் போய் சேர்ந்துக்கிறேங்கிறார் ஸ்டாலின். ஏன்னா அவருக்கு எங்கே இருக்குது ஆதரவே இல்லையே. வாழ்வுரிமை கட்சின்னு போட்டிருக்காங்க. அவருக்கு இந்த நெய்வேலியில் மட்டும் கொஞ்சம் செல்வாக்கு. அவர் சொல்கிறார் 2 சீட்டு கூடியான்னு. 2 சீட்டு கஷ்டங்க. அப்போ நான் தனிச்சின்னத்தில் எல்லாத்தையும் உதயசூரியனில் நிற்க வைக்கணுமா? கமலஹாசனும் உதயசூரியன். ஏன்னா குறுக்கு வழி திமுகவில் எவனாலும் ஜெயிக்க முடியாது. இந்த அங்கங்கே கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறவங்கலாம் உதயசூரியனை கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டு திமுக கணக்கில் அதை எழுதிடலாம் அப்படின்னு கேவலமான நிலைமைக்கு வந்து விட்டார் ஸ்டாலின். அதுதான் ரொம்ப மோசமான விஷயம். அதுக்கடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏசிசி இது சிவி சண்முகம் அவர் சொன்னார்ல, ஒரு சினிமா நடிகர் பேர் இப்போ நடிகை பேர் சொன்னார்ல, சிவி சண்முகம். அந்த கதை அவர் மேலே போய் மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி டிஜிபிக்கு விசாரினாங்க. டிஜிபி விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லிவிட்டார். இப்போ மறுபடியும் அவர் எம்பியாக இருக்கிறதுனால பாராளுமன்ற செயலாளருக்கு அவர் மேலே புகார் போகுது. அதனால் சிவி சண்முகம் சீக்கிரம் காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். காலி பண்ணணும். அதிமுக டிசிப்ளினரி பார்ட்டி, ஒழுங்காக இருக்கிறவங்க தான் அதிமுகவில் இருக்கணும். இந்த சீனிவாசன் ஒரு ஆள் திண்டுக்கல், அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பார். அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாது. அவர் போய் அசிங்கமாக பேசி விட்டார். ஸ்டாலின் பெண்களுக்கெல்லாம் சேலை கொடுக்குறார், அவர்கள் எல்லாமே எங்களுக்கு பாவாடை கொடுங்கள் என்று கேட்குறாங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் மந்திரி வேறு கேவலம் நாட்டுக்கு. அதிமுகவில் இருக்கிறவங்களாம் இப்படி கிளம்பிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? எடப்பாடி சமீபத்தில் வெள்ளமண்டி நடராஜன் போய் எடப்பாடி கட்சியில் சேர்ந்துட்டார். அவர் ஓபிஎஸ் பக்கம் இருந்தார். அதிமுக தொண்டர்களே, இந்த வெள்ளமண்டி நடராஜன் யாரும் தெரியுமா? எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி. எம்ஜிஆருடைய 1 ஏக்கர் நிலத்தை திருச்சியில் இருக்கிறது, அவங்களுக்கு சக்கரபாணிக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் சேர வேண்டிய நிலத்தை நில அபகரிப்பு செய்து ஆக்கிரமித்து கொண்டு உள்ளே இருப்பவர் வெள்ளமண்டி நடராஜன். அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினவர் தான் எடப்பாடி. யார்? சக்கரபாணி அவர்களின் பிள்ளைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பினவர் எடப்பாடி. அதிமுக தொண்டர்கள்லாம் சொல்கிறேன், எடப்பாடிகிட்ட சொல்லி வெள்ளமண்டி நடராஜன் இப்போ அவர் பக்கம் வந்துட்டார், எம்ஜிஆருடைய அண்ணனுக்கு பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய அந்த சொத்தை ஆக்கிரமிப்பை வெளியேற்றி அவங்க கையில் கொடுக்க சொல்லுங்கள். உண்மையிலேயே எம்ஜிஆர் மீது பாசம் இருந்தார். எம்ஜிஆர் மேலே அவருக்கு எங்கே பாசம்? அதனால் என்டிஏ கூட்டணி தலைவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒழுங்காக எம்ஜிஆர் சொத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். இல்லையா அதிமுக தொண்டர்கள் நீங்களே முடிவெடுங்க, எடப்பாடிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம். ஓட்டு போடுறது வேறு விஷயம். இந்த மாதிரி நில அபகரிப்பில் பங்கு கொண்டவர்களுக்கு எடப்பாடி கட்சியில் சேர்த்து கொள்கிறார். எம்ஜிஆர் குடும்பத்திற்கு சேர வேண்டிய நீதியை அவர் செய்து முடிக்க வேண்டும்.
அப்படிங்கிறத எடப்பாடிக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.